திருச்சிற்றம்பலம். பெரிய புராணம். வணக்கம். நான் லலிதா. சென்ற பதிவில் தில்லைவாழ் அந்தணரையும், இரண்டாவதாக திருநீலகண்ட நாயனாரை பற்றியும் கேட்டோம். மூன்றாவதாக இயற்பகை நாயனாரை பற்றி. 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் சிவபெருமான் மீது மாளாத பற்று கொண்டவர். இவர் சோழ நாட்டில் உள்ள காவிரிப்பூம்பட்டினத்தில் பல்லவனீச்சுரம் என்ற இடத்தினில் பிறந்தவர். வணிகர் குலத்தவர். இவரது புராணத்தில் 2 உரை மட்டும் காண்போம். சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குலம் புகழ்பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருதநீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அளித்து பொன்னி நல்லதி மிக்க நீர் பாய்ந்து புணரிதனையும் புனிதமாக்குவது ஓர் நன்னெடும் பெரும் தீர்த்தம் முன்னுடைய நலம் சிறந்தது வளம்புக. இது முதலுரை. இரண்டாம் முறை. அக்குலப்பதிக்குடி முதல் வணிகர். அளவுயில் செல்வத்து வளமையில் அமைந்தார். செக்கர் வெண்பிறை சடையவர். அடிமை திறத்தில் மிக்கவர். மறைச்சிலம்பு அடியார். மிக்க சீர் அடியார்கள் யாரெனினும் வேண்டும் யாவையும் இல்லை எனாதே இக்கடல்படி நிகழமுன் கொடுக்கும் இயல்பின். இது இரண்டாம் முறை. இயற்கைக்கு பகையாக இவர் செயல் இருந்தமையால் இயற்பகை நாயனார் என அழைக்கப்பட்டார். இயற்பகை நாயனாரின் வாழ்க்கை தமிழில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் மூலம் விவரிக்கப்பட்டுள்ளது. இவர் காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவரை பற்றி திருத்தொண்டர் திருவந்தாதியில் இந்த கதையை விவரிக்கும் பாடல் உள்ளது. இவர் தலை சிறந்த வியாபாரியாகவும் எல்லையில்லா சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார். முடிசூடி பிறை ஆபரணத்துடன் இருக்கும் சிவபெருமானை பணிவிடை செய்யும் பக்தர்கள் எந்த வேண்டுகோளையும் அவர் வேண்டாம் என்று சொன்னதில்லை. அவர்கள் கேட்பதற்கு முன்பே அள்ளி அள்ளி தானத்தை அளிப்பார். அவரது செயல்கள் உலகின் இயற்கை விதிகளுக்கு முரணானவை என்பதால் இவர் பெயர் மறைந்து இயற்பகையார் என அழைக்கப்பட்டவர். இறைவனுக்கு சேவை செய்து திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த பொழுது இயற்பகையாருடைய அர்ப்பணிப்பை உலகிற்கு காட்டுவதற்காக இறைவன் புனிதமான வேதங்களை ஓதும் பிராமண பக்தர் வடிவில் இறைவன் வந்தார். மலர்ந்த தாமரை போன்ற பிரகாசமான முகத்துடன் வந்தவருக்கு அன்பான வரவேற்பு அளித்தார் இயற்பகையார். வந்த பிராமண பக்தர் தான் எதை கேட்டாலும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தன் கோரிக்கையை வைப்பதாக கூறினார். நீர் கேட்பது என்னிடம் உள்ள ஒன்று என்றால் அது உங்களுடையது என்பதில் சந்தேகமில்லை, கேட்கவும் என்றார். பக்தன் வடிவில் தன்னை மறைத்து கொண்ட இறைவன் அவர் மனைவியையே கேட்டார். மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். என்னிடம் உள்ளதை மட்டும் நீங்கள் கேட்பது என் அதிர்ஷ்டம். கணவன் மீது அன்பு கொண்ட அக்கற்புடைய மங்கையார் கணவரின் வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பிறகு சிறிது நேரம் கடந்த பின் கவலைப்பட்டாலும் தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அது உங்கள் விருப்பம் என்றால் அது என் கடமை என்று சொல்லி வணங்கினார். இந்த வரியை எழுதும் பொழுது என் கண்களிலும் நீர் வந்துவிட்டது. இது என்ன, இறைவனும் சாதாரண மனிதனைப் போலவா? நாம் இறைவனை மனதில் என்னவெல்லாமோ நினைத்திருந்தோமே. அம்மா அப்பா அடுத்தது இறைவனே என்று அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியாததை கூட உன்னிடம் சொல்லி அழுதிருக்கிறேனே. என் குழந்தைகள் என்னை திட்டும் பொழுது எப்பொழுதும் சாமி சாமி என்று இருக்கிறீர்களே, உங்க சாமி எங்கே இருக்கிறார், வந்து காப்பாற்ற. அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தேனே. இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. இப்பொழுது நான் சொன்னதைப் போல கேட்பவர்களும் நினைப்பார்கள் அல்லவா? இறைவா, இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று விட்டுவிட்டேன். 4வது நாள் தான் தோன்றியது. இறைவன் நம் உடலில் உள்ள உயிர். உயிருக்கு ஆண் பெண் பேதமில்லை. இதை நினைத்த பிறகு மனம் சமாதானமாகியது. பிறகு 2 மணி நேரத்தில் இவருடைய வரலாற்றை எழுதி முடித்து விட்டேன். பின்விட்டதை தொடர்வோம். கணவரின் வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பிறகு சிறிது நேரம் கடந்த பின் கவலைப்பட்டாலும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அது உங்கள் விருப்பம் என்றால் அது என் கடமை என்று சொல்லி வணங்கினார். இதனை சொல்லும் பொழுது என் கண்களும் கலங்கிவிட்டது. இறைவன் நம் உடலில் உள்ள உயிர். உயிருக்கு ஆண் பெண் பேதமில்லை. இதை நினைத்த பிறகு மனம் சமாதானம் அடைந்தது. இந்த ஒரு செயலால் அவள் கணவரின் கட்டளையை சிறமேற்கொள்வதில் சிறந்து விளங்கினார். இயற்பகையார் இறைவனை வணங்கி வேறு என்ன பணிவிடை செய்ய வேண்டும் என்றார். உமது உறவினர்கள் நம்மை தாக்காமல் இருக்க இந்த ஊருக்கு வெளியே பாதுகாப்புடன் அழைத்துச் செல்ல கூறினார். அதற்கு முன்பே இவர் தயாராகிவிட்டார். வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு சிவபக்தன் வேடமிட்டு அவன் மனைவியுடன் வேட்டையாடச் சென்ற சிங்கம் போல இறைவனுடன் சென்றார். இச்செய்தி அறிந்த மனைவியாரது சுற்றத்தாரும் நாயனாருடைய சுற்றத்தாரும் இயற்பகை பித்தனால் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என்று வெகுண்டனர். போர்க்கருவிகளுடன் வந்து இறைவனை வளைத்துக் கொண்டனர். தூர்தனே, போகாதே. நற்குலத்தில் பிறந்த இப்பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு எமது பழிபோக இவ்விடத்தை விட்டு போ என்று கூறினார். இது கண்டு இறைவன் அஞ்சியவரை போன்று அப்பெண்ணை பார்த்தார். அதற்கு அவளும் இறைவனே, அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்றார். அடியேன் அவர்களை வென்று வீழ்த்துவேன்
என வேதியருக்கு கூறி போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி, ஒருவரும் எதிர் நில்லாமல் ஓடிவிடுங்கள், இல்லையேல் என் வாளுக்கு இரையாவீர்கள். அது கேட்ட உறவினர்கள், ஏடா, நீ என்ன காரியத்தை செய்துவிட்டு இவ்வாறு பேசுகிறாய்? உன் செயலால் நாடு அடையும் பழிச்சொல் கேட்கவில்லையோ? இது என்ன, நம் பகைவரின் இகழ்ச்சி சிரிப்பையும் எண்ணி வெட்கமுறாது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுகிறாயோ? நாம் உன்னுடன் போரிட்டு ஒன்று சேர இறந்தாலும் உன் மனைவியை மற்றவனுக்கு கொடுக்க ஒருபோதும் சம்மதியோம் என்று வெகுண்டு எதிர்த்தனர். உங்கள் உயிரை விண்ணுலகத்திற்கு அனுப்பப் போகிறேன், இந்த நற்றவனை தடையின்றி போக விடுவேன் என கூறி போரிட்டார். இடது பக்கமாக வலது பக்கமாக வாளைச் சுழற்றி சுழற்றி கால்களையும் தலைகளையும் வெட்டி வீழ்த்தினார். நீங்கள் இக்காட்டினை கடக்கும் வரை உடன் வருகிறேன் என்று துணை சென்றார். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட காண முடியாத இறைவனின் பாதத்தை நாயனாரும் அவரது கற்பு மனைவியும் பின்தொடர்ந்தனர். திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்த பொழுது நீர் வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்றார் இறைவன். ஏற்பகையாரும் அவரை வணங்கி ஊருக்கு திரும்பினார். மனைவியாரை உவகையுடன் அழித்து திரும்பியும் பாராது சென்ற நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார். இங்கே வாரும், இங்கே வாரும், இயற்பகை நாயனாரே, கற்பனை செய்ய முடியாததை செய்தவரே, உடனே வா என்று உரக்க கத்தினார் இறைவன். வந்த ஓசையை கேட்டு இயற்பகையார் தம் வாளால் யாரேனும் தப்பினார்களா என விரைந்தார். அங்கே அந்த சிவபக்தரை காணவில்லை. அவர் மனைவி மட்டுமே நின்றிருந்தார். நீ உன் மனைவியோடு நம்முடன் வா என திருவாய் மலர்ந்து விடைமேல் சிவசக்தியாய் தோன்றி மறைந்தார். இயற்பகை நாயனாரும் அவரது மனைவியும் இறந்த அவரது சுற்றத்தார் அனைவரும் சிவலோகமடைந்தனர். இறைவன் சொன்னதாக, பழுதிலாய் உனது அன்பின் திறங்கண்டு மகிழ்ந்தோம். இயற்பகையாரும் தெய்வ கற்புடைய அவர் தம் மனைவியும் இறைவன் கூப்பிட்டு உடனுறையும் பெருவாழ்வு பெற்றனர். அவர் தம் சுற்றத்தாராய் அவருடன் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானுலகத்தில் இறைவனை அடைந்தனர். இவருடைய முக்தி தலம் சாய்க்காடு. இயற்பகையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர். 63 நாயன்மார்களில் ஒருவர். இனி 4வதாக இளையான்குடிமாறன். அவரது வரலாற்றை அடுத்த பதிவில் கேட்போம். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.